ஓகே, ஸ்பெஷலி நான் இன்னைக்கு பேசுறது வந்து நம்ம ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி பேசுறது. ஏன்னா சம்டைம் நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக வெளியே கொண்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை பொத்தி பொத்தி வளர்க்குறோம், கௌரவமாக வளர்க்குறோம், பிள்ளைங்களும் நல்லா வருதுங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்மள்கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்களா நம்ம மனசு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம அது போய் வெளியே சொல்லவும் முடியாது, நம்மளே உள்ளே வச்சு புலம்பிக்குவோம். ஆஸ் அ பேரண்ட்ஸ்லாம் எஸ்பெஷலி வந்து அம்மாங்க நார்மலி வந்து என்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிள்ளைங்க பேசுறது வந்து வந்து அப்பா கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. என்னச்சும் பயங்கரமாக ஈசிடுவாங்களா, முடிஞ்சளவுக்கு அவங்களே தான் சால்வ் பண்ண பார்ப்பாங்க. அந்தமாரி டைமில் வந்து இவங்க திடீர்னு பேசாமலே இருந்து ஒரு 18, 19, 20 வயசு பையனை வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வந்து நான் நீ பேசுறது வந்து ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி, நான் பேசுறது வந்து ஆம்பளை பிள்ளைங்களை பற்றி. ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க நினச்சி சொல்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். இதை வந்து அவங்க அப்பாங்கிட்ட கொண்டு போனால் அவங்க வந்து டக்குன்னு எடுத்துமா கவுத்துமான்னு பேசுவாங்க, நம்மளே வச்சுருக்க பார்ப்போம். சம்டைம் அவங்க இப்போ நீங்கள் பாருங்கள், பிள்ளைங்க வந்து நம்ம வளர்த்து வர வந்து அவங்க மெச்சூர்டு வர நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது சம்டைம் நம்மளுக்கே தெரியும், நம்மளோட குறை நம்மளுக்கு தெரியும். அவங்க சொல்லி தான் என்ன அவங்க சொன்னால் நம்மளால ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நம்ம பெற்று வளர்த்த பிள்ளைங்க. ஸோ நம்மளுக்கு அந்த இமேஜ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த வாய்ஸ் அவுட் பண்ணும்போது நம்ம நல்லா தான் வளர்த்தோம், ஏன் திடீர்னு இது வந்து இப்படி செல்ஃபிஷாக இருக்கணும்னு கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு தோணும். ஆக்சுவலி அந்த டைமில் வந்து அது நம்மளுக்கு என்ன மாரி சுச்சுவேஷன் தெரியுமா, பிள்ளைங்களை வெறுக்க முடியாது, அடித்து துரத்தவும் முடியாது. சொந்தக்காரங்க வெளியே ஆளாக இருந்தால் இந்த நாய்ங்க முடிஞ்சு முழிக்கூடாது, நம்ம ஒதுக்கி விட்டுறலாம். ஆனால் பிள்ளைங்களாக இருந்தால் அப்படி கிடையாது, கண்டிப்பாக நீங்கள்லாம் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து நம்ம சம்டைம் வந்து இது குடும்பம் வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளியும் நம்ம கொண்டு போக முடியாது. கொண்டு போனால் அயன் பண்ணாத மாதிரி இருக்கு, வச்சுக்காதீங்க. நம்ம வந்து இந்த பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு போக முடியாது. நம்ம நல்லா தானே வளர்த்தோம், ஏன் இதுங்க அப்படி இருக்கு அப்படின்னு இது பண்ணுறதோட ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு எல்லாமே வெறுத்து போயிட்டு சீப்போ என்னடா வாழ்க்கை அப்படின்னு இத்தனை வருஷம் நம்ம அவங்கள பாதுகாத்தது இதுக்காக தானே, இவங்க இப்படி துப்புறதுக்காக தானே, வாழ்க்கையை வருத்தமாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலி சம்டைம் வந்து நம்ம வந்து உட்காந்து யோசிக்கணும். இதுங்க நான் ஏன்னா நீ பேசுறது வந்து ஆம்பளை பிள்ளை பற்றி. நார்மலி ஆம்பளை பையனுங்க வந்து நம்ம கரெக்டாக வருவானுங்க, நம்ம பேச்சு கேட்டுகிட்டே வருவானுங்க. ஒரு 17, 18, 19, 20 வயசு வரைக்கும் வைங்களேன். நம்ம பேசுறது வந்து சம்டைம் அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிடுவாங்க. பொம்பளை பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணால் ஆம்பளை பிள்ளைங்க வந்து அவங்க சீக்கிரமாக வந்து அந்த வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து நேச்சரலாம், அது அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நம்ம நீங்கள் என்னத்தை நல்லா வளர்த்தாலும் வந்து அதுங்க வந்து வெளியாக்குங்க. அது வந்து சம்டைம் வந்து அதுங்க பேசுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருந்தாலும் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுங்க வயசு வந்து அந்த மாரி. இவன் தான் வந்து அவங்க தப்பே பண்ணாதீங்க, ரொம்ப டீசெண்டாக வளர்த்தாலும் அந்த தன்மை இருக்குல்ல, சம்டைம் டக்குன்னு வந்து வார்த்தை விட்டுருவாங்க, நம்மளும் உலகமே இதாகிடுச்சுன்னு யோசிப்போம். ஆனால் சம்டைம் அது நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து 15 வயசுனா லவ் வருது, அது எப்படி வராமல் இருந்தால் தப்பு தானே சொல்கிறோம். ஆனால் ஹியூமன்ஸ் நேச்சர் தானே. ஸோ இந்த ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா நல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கேட்டால் வந்து இது இப்படி தானே இருக்கு அப்படின்னு நீங்கள் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். இப்படி வளர்த்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம நினச்சி வேதனைப்படுறதோட, ஆமாம் இந்த நம்ம பையன் இந்த வயசில் இருக்கான் அதனால தான் வாய்ஸ் அவுட். ஏன்னா 24, 25 வயசில் வந்து நம்மளை நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்க அம்மா அப்பாவோட கஷ்டம். அந்த வயசு வந்து அதுங்களை அப்படி பேச வைக்கும். சம்டைம் நம்மளுக்கு வலிக்கும், நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து இப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் இது நடந்திருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஆம்பளை பிள்ளைங்க இந்த மாரி பட்டா நம்ம மனசெல்லாம் உடையும். ஆனால் அந்த வயசு அப்படிப்பட்ட வயசுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சின்ன வயசில் பிள்ளைங்க ஏறி முட்டி போட்டு நடக்குது, அது போனது ஒரு வயசுக்கு ஒன்று அந்த பருவம் மாற்றம்லாம் வருதுல்ல. ஸோ இந்த ஆம்பளை பையன்களோட ஒரு வீக்னஸ் வந்து இதுதான். ஆனால் ஒரு 24, 25 வயசு அந்த மெச்சூர்ட் இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலேயும் வந்து நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதீங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்களை வச்சுருந்தா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்களேன். ஸோ வந்து இந்த கோபம், ஆத்திரம், சிரிப்பு எல்லாமே வந்து நேச்சுரலாக வருது தான். ஸோ நம்ம வரக்கூடாது, நீ துரோகம் பண்ணிட்ட அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது. ஒரு நிமிஷம் உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஓகே இது வந்து நேச்சர், இந்த ஃபேக்ட், அப்படி நடக்குது நீ கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. அதுக்குன்னு வாழ்க்கையை வெறுத்து போன மாரி பிள்ளை நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுச்சு, தப்பு பண்ணிடுச்சு, நம்ம இதுக்காக வைத்தோம் அப்படின்னு நம்மளும் ரொம்ப ஏன்னா வார்த்தையை விட்டுட்டா திருப்பி அள்ள முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தையை நம்ம வார்த்தையை விட்டுட்டா திருப்பி எடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இது புரிஞ்சுக்கணும் நம்மளும், ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த வார்த்தை விட்டா நம்மளுக்கும் வலிக்கும். ஸோ அதனால ஆம்பளை பிள்ளைங்களை வச்சுருந்தீங்களா மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஆனால் அதுக்குன்னு அவங்க கெட்டவங்களாம் கிடையாது. அந்த வயசு
வயசோட இம்பேக்ட் அப்படி இருக்கு. ஸோ அப்புறம் சிச்சுவேஷன் வந்து அவங்களை அப்படி ஆக்கிடுச்சு. ஸோ அதனால இது வந்து 17, 18, 19 வயசு பையனுங்க இருப்பாங்க. இப்போ இது மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ண மனசே உடஞ்சி போன மாதிரிலாம் இருக்காதீங்க. இது நேச்சர். இந்த 15 வயசு பையனுக்கு பொண்ணுக்கு லவ் வர மாதிரி இது அவங்க நம்மள்கிட்ட வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா பெரிய பிரச்சனை எதுவும் வராது. அதுக்கு நம்ம யாரையும் வெறுக்க முடியாது. ஆமாம் தானே? இவ்வளோ தூரம் அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்ததுக்கு அந்த கோபத்தில் நம்ம என்ன பண்ணோமா இவ்வளோ நாள் அதுங்களை வளர்த்ததுக்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் போய் லைஃபோட ஃபேக்ட் அந்த நடைமுறையை நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து எல்லாத்தையும் குறை இருக்குன்னு தானே சொன்னோம். அம்மா அப்பாவும் அம்மா அப்பா மகன் பிள்ளை எல்லாத்தையும் குறை இருக்கு. யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. அது இந்த மாதிரி டைமில் தான் அவங்க வார்த்தைங்க வெளியாகும். ஸோ சம்டைம் நம்ம வந்து 2 பக்கம் யோசிக்கிற அளவுக்கு ஞானி இல்லைனாலும் அவங்க வயசு அவங்க ஏஜ் என்ன ஆள் அப்படி பார்த்தோமா வந்து ஓகே இந்த வயசு அவங்களுக்கு அந்த சேட்டை முதல் முதல் தொடும் போது மடல் விடும் உயிர் காதல் வா எந்த வாழ்வே அம்மா உன் வார்த்தை வேதம் என்றெண்ணும் மகனும் நான் தான் அம்மா. உலவும் என் கோயில் பேசும் என் தெய்வம் உலகில் நீதானம்மா. தாயே உன் கண்ணில் துளி நீர் கண்டாலும் இதயம் தாங்காதம்மா. ஏதோ உன் நெஞ்சில் துயரம் என்றாலும் விழிகள் தூங்காதம்மா. வண்ண முகம் வாடி நிற்க பார்த்ததில்லை நானும் என்னாலும். வாடை கொஞ்சம் கூந்தலை ஆடை கொண்டு மூடிட வருத்தம் என்ன இந்நேரம். சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு. அன்னை மனம் ஆணையிட இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு. சொல்லி சொல்லி வந்ததில்லை இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு. அன்னை மனம்